மரியன்னை வழியாக இயேசுவுக்கு அர்ப்பணம் நான் அர்ப்பணம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இறை இயேசுவில் பிரியமான சகோதரிகளே, சகோதரர்களே, அன்னை மரியாளின் அன்பு பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் பேராலும் மரியன்னையின் பேராலும் அதிகமான பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எதற்கு இந்த அதிகமான பாராட்டுகள் வாழ்த்துக்கள் தெரியுங்களா? கடந்த 12 நாட்கள் நாம் நிறைவு செய்திருக்கிறோம். ஒரு நாள் விடாம முழுமையா உங்களை அர்ப்பணிக்கிறதுக்காக முழு முயற்சியோடு நீங்கள் செய்து வந்த அந்த முயற்சிக்காக, அந்த முயற்சி உங்களுடைய வெற்றி மட்டும் கிடையாது. அதுல மிக முக்கியமாக ஆண்டவர் இயேசுனுடைய அருள் உங்களுக்கு வழங்கப்பட்டது. மேலும் உங்களுடைய ஒத்துழைப்பு ஆண்டவர் இயேசுவினுடைய அருளோடு கலந்து இன்னைக்கு அந்த 12 நாட்களை சிறப்பாக நிறைவு செய்திருக்கிறீர்கள். அதற்கு தான் இந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். சரி, இப்போது இந்த 12 நாட்கள் நம்ம நிறைவு செய்து விட்டோம். இன்னும் நம்ம கையில எத்தனை நாட்கள் இருக்கிறது அப்படின்னு கணக்கு பண்ணி பார்த்தோம்னா 21 நாட்கள் இருக்கிறது. இந்த அர்ப்பண தயாரிப்புல இந்த 21 நாட்கள் மிக மிக முக்கியமானவை. எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 21 நாட்களை 7+7+7 அப்படின்னு சொல்லி ஒரு வாரமா 3 வாரங்களாக தனித்தனியாக பிரிக்கிறாங்க. இந்த முதல் வாரத்துல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முதல் வாரத்துல நாம் நம்மீது கவனம் செலுத்த போகிறோம். இந்த ஒரு வாரம் நம்ம செய்ய போகிற வீட்டுப்பாடம், நம்ம செய்ய போகிற இந்த தயாரிப்பு நம்மை அறிவதை பற்றிய தயாரிப்பாகத்தான் இருக்க போகிறது. இது எப்படி செய்யணும் அப்படின்ற கேள்வி இருக்கும்ல, இப்ப நான் அதைத்தான் உங்களுக்கு விளக்கி சொல்ல போறேன். சகோதரிகளே, சகோதரர்களே, நாம் எப்படி படைக்கப்பட்டோம் அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெளிவாக தெரியும். ஆண்டவர் நம்மை மண்ணினால் உருவாக்கினார் அப்படின்ற வரலாறு நம்ம யாரும் மறக்கவே இல்லை. ஆகவே நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுமில்லாதவர்களாக, வெறுமையானவர்களாக, இறங்கத்தக்க நிலையில் இருப்பவர்களாகத்தான் இருக்கிறோம். ஆகவே நமக்கு அன்னை மரியாளுடைய உதவி அப்படின்றது ஆண்டவரை அடைவதற்கு மிக மிக இன்றியமையாததாக இருக்கிறது. அப்படின்றது தான் இந்த தன்னை அறிதலில் நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம். இயேசுவை முழுமையாக அடைய வேண்டும் அப்படின்னு யாரெல்லாம் ஆசைப்படுறோமோ, நாம் என்ன பண்ணணும்னா நம்மை முழுமையாக அன்னை மரியாளிடம் ஒப்படைக்க வேண்டும். நம்மை அன்னை மரியாளிடம் முழுமையாக ஒப்படைத்தோம் என்றால் நிச்சயமாக முழுமையாக நாம் இயேசுவை அடைந்தாக முடியும். அப்படின்றது தான் இந்த நாட்களில் நாம் தியானிக்க போகிறோம். இந்த தன்னை அறிதல்ல மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா? நாம் பிறக்கும் போதே ஜென்ம பாவத்தோடு பிறந்தோம். மேலும் நம் வாழ்க்கையில் வளரும்போது பல பாவங்களை செய்து நம்முடைய வாழ்க்கை மிகவும் கேடான நிலையில் இருக்கிறது. அப்படின்றத உணர்ந்து பார்க்கக்கூடிய தருணம் தான் இந்த தன்னை அறியக்கூடிய இந்த 7 நாட்கள். இந்த 7 நாட்கள்ல நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? முழு மனசோடு, முழு வருத்தத்தோடு நாம் செய்த பாவங்களுக்காக, நாம் கட்டிக்கொண்ட பலவீனங்களுக்காக பரிசுத்த ஆவியானவரிடமும் நம் அன்னை மரியாளிடமும் கண்ணீரோடு நாம் ஜெபிக்கணும். நம்முடைய கல்லான இருதயம் கரைந்து போகும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும். நம்மையே முழுமையாக பரிசுத்த ஆவியானவரிடமும் அன்னை மரியாளிடமும் ஒப்பு கொடுக்கணும். இதுதான் இந்த தன்னை அறிதல்ல நம்ம செய்ய போகிற முக்கியமான காரியம். நம்மை நாம் அறிந்து கொள்கிறோம், நம்முடைய பலவீனத்தை அறிந்து கொள்கிறோம், நம்முடைய பாவ நிலையை அறிந்து கொண்டு நாம் ஒன்றுக்கும் இல்லாதவர்கள் என்பதை தெரிந்து கொண்டு முழுமையாக நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவரிடமும் அன்னை மரியாளிடமும் ஒப்பு கொடுத்து நம்முடைய நிலையை மாற்றும்படியாக ஜெபிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவரும் அன்னை மரியாளும் நிச்சயமாக நமக்கு உதவி செய்வார்கள். அந்த உதவியை பெற்றுக்கொண்டு நாம் என்ன பண்ண போகிறோம்? நம்மையே முழுமையாய் தயாரித்து ஆண்டவர் இயேசுவிடம் பூரண பழிப்பொருளாக அவருடைய கரங்களிலே கொடுக்க போகிறோம். அதுதான் இந்த 7 நாள்ல நம்ம செய்ய போகிற முயற்சியாக இருக்க போகிறது. அதை இன்னும் ப்ராக்டிக்கலாக செய்யணும்னு வச்சுக்கோங்களேன். உங்களை பற்றி உங்களுக்கே சரியாக தெரியல அப்படின்னா, உங்களை சுற்றி இருக்கிற நபர்கள்ட்ட ஒரு சின்ன எவாலுவேஷன், அதாவது உங்களே நீங்களே சுய மதிப்பு செய்கிறது போல மற்றவர்களுடைய மதிப்பீடுகளை தெரிந்து கொள்ளலாம். என்கிட்ட இருக்கிற பாசிட்டிவ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி உங்கள் சுற்றி இருக்கவங்களை கேட்கலாம். என்னிடம் இருக்கக்கூடிய பலவீனம், அதாவது நெகட்டிவான விஷயங்கள், நான் திருத்திக் கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களுடைய நண்பர்கள், உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உங்களை பெற்றோர், சகோதர சகோதரிகள் இவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. அப்போது அதெல்லாம் குறிப்பு எடுத்துக்கொண்டு இந்த நாட்களில் இந்த பலவீனத்திலிருந்து என்னை வெளிக்கொணர்ந்து கொண்டு வாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடமும் அன்னை மரியாளிடமும்
நாம் ஜெபிப்பதன் வாயிலாக நாம் இந்த 7 நாட்களை வெற்றிகரமாக நம்மை அறிந்து கொண்டு சிறப்பாக இந்த 7 நாட்கள் அர்ப்பணத்தை நிறைவு செய்ய முடியும் அப்படின்றது தான் இந்த இடத்துல நாம் மிகவும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ஆகவே புத்தெழுச்சியோடு மீண்டும் மறுபடியும் இந்த 7 நாட்கள்ல களமிறங்குவோம். பரிசுத்த ஆவியானவரும் அன்னை மரியாளும் இடைவிடாமல் நமக்காக போராடி ஆண்டவர் இயேசுவிடம் முழுமையாக நம்மை அர்ப்பணிக்க உதவுவார்கள். ஆண்டவருக்கு நன்றி, ஆண்டவருக்கு மகிமை. மரியே வாழ்க. தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 11. இறை முத்துக்கள் 1-10 முடிய. இயேசு ஒரு இடத்தில் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். அது முடிந்ததும் அவருடைய சீடர்கள் ஒருவர் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தம் சீடருக்கு இறைவனிடம் வேண்ட கற்றுக் கொடுத்தது போல எங்களுக்கும் கற்றுக்கொடும் என்றார். அவர் அவர்களிடம், நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது இவ்வாறு சொல்லுங்கள்: தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, எங்கள் அன்றாட உணவை நாள்தோறும் எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோர் அனைவரையும் நாங்கள் மன்னிப்பதால் எங்கள் பாவங்களையும் மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும் என்று கற்பித்தார். மேலும் அவர் அவர்களை நோக்கி பின்வருமாறு கூறினார்: உங்களுள் ஒருவர் தன் நண்பரிடம் நள்ளிரவில் சென்று, நண்பா, 3 அப்பங்களை எனக்கு கடனாக கொடு, என்னுடைய நண்பர் ஒருவர் பயணம் செய்யும் வழியில் என்னிடம் வந்திருக்கிறார், அவருக்கு கொடுக்க என்னிடம் ஒன்றுமில்லை என்று சொல்வதாக வைத்து கொள்வோம். உள்ளே இருப்பவர், எனக்கு தொல்லை கொடுக்காதே, ஏற்கனவே கதவு பூட்டியாயிற்று, என் பிள்ளைகளும் என்னோடு படுத்திருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு தர முடியாது என்பார். எனினும் அவர் விடாப்பிடியாய் கதவை தட்டி கொண்டே இருந்ததால் அவர் தம் நண்பர் என்பதற்காக எழுந்து கொடுக்காவிட்டாலும் அவரது தொல்லையின் பொருட்டாவது எழுந்து அவருக்கு தேவையானதை கொடுப்பார் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். மேலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். ஏனெனில் கேட்பவர் எல்லோரும் பெற்றுக்கொள்கின்றனர், தேடுவோர் கண்டடைகின்றனர், தட்டுவோருக்கு திறக்கப்படும். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பரிசுத்த ஆவியாகிய சர்வேசுரனின் பிரார்த்தனை. சுவாமி கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை நன்றாக கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை நன்றாக கேட்டருளும். பரமண்டலங்களிலே இருக்கிற பிதாவாகிய சர்வேசுரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. உலகத்தை மீட்டு இரட்சித்த சுதனாகிய சர்வேசுரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. பரிசுத்த ஆவியாகிய சர்வேசுரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. அர்ச்சிஷ்ட தமதிரித்துவமாயிருக்கிற ஏக சர்வேசுரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. பிதாவிடமிருந்தும் சுதரிடமிருந்தும் புறப்படுகிறவரான பரிசுத்த ஆவியே, எங்கள் இருதயங்களில் எழுந்தருளிவாரும். பிதாவுக்கும் சுதனுக்கும் சரிசமமானவராயிருக்கிற பரிசுத்த ஆவியே, எங்கள் இருதயங்களில் எழுந்தருளிவாரும். பிதாவின் வாக்குறுதியாக இருக்கிறவரே, எங்கள் இருதயங்களில் எழுந்தருளிவாரும். மோட்ச பிரகாசத்தின் கதிரே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. சகல நன்மைகளுக்கும் காரணமாயிருக்கிறவரே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. பரலோக நீரின் சுனையே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. எரித்து பட்சிக்கிற நெருப்பாயிருக்கிறவரே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. பற்றி எரியும் சிநேகமாயிருக்கிறவரே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. ஞான அபிஷேகமாயிருக்கிறவரே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. பரம அன்பினுடையவும் சத்தியத்தினுடையவும் ஆவி, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. ஞானத்தினுடையவும் அறிவினுடையவும் ஆவியே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. ஆலோசனையினுடையவும்
திடத்தினுடையவும் ஆவியே எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. புத்தியினுடையவும் பக்தியினுடையவும் ஆவியே எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. தெய்வ பயத்தினுடைய ஆவியே எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. வரப்பிரசாதத்தினுடையவும் ஜபத்தினுடையவும் ஆவியே எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. சமாதானத்தினுடையவும் சாந்தத்தினுடையவும் ஆவியே எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. அடக்க ஒடுக்கத்தினுடையவும் மாசற்றதனத்தினுடையவும் ஆவியே எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. உத்தம ஆறுதலான பரிசுத்த ஆவியே எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. எங்களை அர்ச்சிக்கிறவரான பரிசுத்த ஆவியே எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. திருச்சபையை ஆளுகிறவரான பரிசுத்த ஆவியே எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. உன்னத கடவுளின் கொடையாகிய பரிசுத்த ஆவியே எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. பிரபஞ்சத்தை நிரப்புகிறவரான பரிசுத்த ஆவியே எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. சர்வேசுரனுடைய பிள்ளைகளின் சுவீகாரமாகிய பரிசுத்த ஆவியே எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. பரிசுத்த ஆவியே வந்து புதுப்பித்தருளும். பாவத்தின் மட்டில் பயங்கரத்தை இப்பூவுலகின் முகத்தை பரிசுத்த ஆவியே வந்து புதுப்பித்தருளும். எங்களுடைய ஆத்துமங்களிலே பரிசுத்த ஆவியே உம்முடைய ஒளியை பொழிந்தருளும். எங்களுடைய இருதயங்களிலே பரிசுத்த ஆவியே உம்முடைய நெறியை பதிப்பித்தருளும். உம்முடைய சிநேகத்தின் சுவாலையினால் பரிசுத்த ஆவியே எங்களை பற்றி எரியச் செய்தருளும். உம்முடைய வரப்பிரசாத பொக்கிஷங்களை பரிசுத்த ஆவியே எங்களுக்கு திறந்தருளும். நன்றாக ஜெபிப்பதற்கு பரிசுத்த ஆவியே எங்களுக்கு படிப்பித்தருளும். உம்முடைய பரலோக ஏவுதல்களினால் பரிசுத்த ஆவியே எங்களை ஒளிர்வித்தருளும். இரட்சண்யத்தின் பாதையிலே பரிசுத்த ஆவியே எங்களை நடத்தியருளும். அவசியமாயிருக்கிற ஒரே ஞானத்தை பரிசுத்த ஆவியே எங்களுக்கு தந்தருளும். நன்மை செய்யும் பயிற்சியிலே பரிசுத்த ஆவியே எங்களை தூண்டியருளும். எல்லா புண்ணியங்களின் பேறு பலன்களையும் பரிசுத்த ஆவியே எங்களுக்கு தந்தருளும். எங்களுடைய நித்திய வெகுமானமாக பரிசுத்த ஆவியே நீரே இருப்பீராக. உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேசுரனுடைய செம்மறியே உம்முடைய பரிசுத்த ஆவியை எங்களிடம் அனுப்பியருளும். உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேசுரனுடைய செம்மறியே பரிசுத்த ஆவியின் வரங்களை எங்கள் ஆத்துமத்தில் பொழிந்தருளும். உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேசுரனுடைய செம்மறியே ஞானத்தினுடையவும் பக்தியினுடையவும் ஆவியை எங்களுக்கு தந்தருளும். பரிசுத்த ஆவியை எழுந்தருளிவாரும். உம்முடைய விசுவாசிகளின் இருதயங்களை நிரப்பும். அவைகளில் உம்முடைய சிநேக அக்கினியை மூட்டியருளும். ஜெபிப்போமாக. இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய தெய்வீக ஆவியானவர் எங்களை பிரகாசப்படுத்தி பற்றி எரியச் செய்து பரிசுத்தப்படுத்தும்படி எங்களுக்கு அருள்வீராக. இதனால் அவருடைய மோட்ச பணிப்பொழிதலினால் எங்களை ஊடுருவி நாங்கள் நற்கிரியைகளில் மனமுடையவர்களாகச் செய்தருளும். உம்மோடும் அதே பரிசுத்த ஆவியோடும் இராச்சிய பாரம் செய்கிற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை மன்றாடுகிறோம். மரியன்னை மன்றாட்டு மாலை. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகத்தை மீட்ட சுதனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய ஆவியாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய்மை நிறை மூவொரு இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். புனித மரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் புனித அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னியருள் சிறந்த கன்னியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்துவின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறையருளின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தூய்மை மிகு அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னிமை குன்றா அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அன்புக்குரிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியப்புக்குரிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நல்ல ஆலோசனை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மீட்பரின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருச்சபையின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.
அறிவுமிகு அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். போற்றுதற்குரிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வல்லமையுள்ள அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தயையுள்ள அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நம்பிக்கைக்குரிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நீதியின் கண்ணாடியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஞானத்திற்கு உறைவிடமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் மகிழ்ச்சியின் ஊற்றே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஞான பாத்திரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மகிமைக்குரிய பாத்திரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பக்தி நிறை பாத்திரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மறைபொருளின் நறுமலரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தாவீது அரசரின் கோபுரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தமயமான கோபுரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பொன்மயமான ஆலயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உடன்படிக்கையின் பேழையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விண்ணகத்தின் வாயிலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விடியற்காலையின் விண்மீனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நோயுற்றோரின் ஆரோக்கியமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாவிகளுக்கு அடைக்கலமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். துயருவோருக்கு தேற்றரவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்தவர்களுடைய சகாயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வான தூதர்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். முதுபெரும் தந்தையரின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவாக்கினர்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருத்தூதர்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மறை சாட்சிகளின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறையடியார்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னியரின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அனைத்து புனிதர்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அமல உற்பவியான அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விண்ணேற்பு பெற்ற அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருச்சபையின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குருக்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குடும்பங்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அமைதியின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இந்திய நாட்டின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களை தயை செய்து மீட்டருளும். இறைவனுடைய புனித அன்னையே, இதோ உம்மிடம் சரணடைய ஓடி வந்தோம். எங்கள் அவசரங்களில் நாங்கள் வேண்டிக் கொள்ளும்போது நீர் பாராமுகமாய் இராதேயும். ஆசீர்வதிக்கப்பட்டவளுமாய் விண்ணகத்துக்கு உரியவளுமாய் இருக்கிற நித்திய கன்னிகையே, எல்லா ஆபத்துக்களினின்றும் எங்களை பாதுகாத்தருளும். இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாய் இருக்கும்படி இறைவனின் தூய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சமுத்திரத்தின் நட்சத்திரமே, சமுத்திரத்தின் நட்சத்திரமே வாழ்க. கடவுளின் கருணை உள்ள தாயே, எப்பொழுதும் கன்னிகையே, மோட்சத்தின் இனிய வாசலே வாழ்க. கபிரியேல் தூதன் உரைத்த மங்கள வாழ்த்துரையை ஏற்று ஏவியின் பெயரை மாற்றிய தாயே, சமாதானத்தில் எங்களை நிலை நிறுத்துவீராக. குற்றவாளிகளின் பாவ விலங்கை அறுப்பீராக. பாவ இருளில் உள்ளோருக்கு ஒளி அருள்வீராக. எங்கள் எல்லா தீமைகளையும் நீக்கி நலன் அனைத்திற்காகவும் மன்றாடுவீராக. தாய் என்று உம்மை காட்டும் எங்களுக்காக உமது மகவாக பிறந்த தேவசுதன் மன்றாட்டின் மூலம் எங்கள் வேண்டுதலை ஏற்பாராக. கண்ணீருள் சிறந்த கன்னிகையே, அனைவரிலும் மிக சாந்தமுள்ள அன்னையே, எங்கள் பாவங்களிலிருந்து எங்களை விடுவியும். சாந்தமும் கற்பும் உள்ளவர்களாக்கும் பழுதற்ற வாழ்வை எங்களுக்கு தாரும். உமது குமாரன் இயேசுவை நாங்கள் கண்டு என்றும் மகிழ்ந்திருக்க எங்கள் பாதையை பத்திரமாய் காத்தருள்வீராக. தேவ பிதாவுக்கும் துதி உயர் கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான தேவனுக்கும் திருத்துவரான ஏக கடவுளுக்கும் புகழ்ச்சியும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென்.